ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த இனாமினேஷன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இனாமினேஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அது எதனால் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ முன்னெல்லாம் வந்து ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போது ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலே வேறு வழி இல்லாமல் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் அவங்க பண்ணலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போவும் அலர்ட் மெசேஜ் வருது. பட் 5 தடவை தான் அந்த லாகின் அட்டெம்ப்ட் வந்து பண்ண முடியும். அதாவது 5 தடவைனா எத்தனை தடவைனாலும் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த 5 தடவைக்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கிளைமோ அடுத்து செட்டில்மெண்ட்டோ போகிறீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகும், ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனுக்காக இப்போ நீங்கள் பண்ணணும். இது போக இதை நார்மலாகவே இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இதை நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இப்போ இன்கேஸ் இப்போ இந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகுது, இல்லை இறந்துட்டார், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவர் சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த பிஎஃப்ல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன், செட்டில்மெண்ட் வேல்யூ எல்லாமே வந்து டேரெக்டாகவே அவங்களுக்கு போயிடும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா மேனுவல் ப்ராசஸில் பண்ணுறப்ப நிறைய இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகவும் இதை பண்ண சொல்கிறாங்க. இது போக இப்போ நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டு மற்ற ப்ராசஸ் பண்ணுறப்பையும் இதை ரீசனாக சொல்லி உங்களுக்கு அப்ஜெக்ஷனும் வராது. அதே சமயம் இப்போ நீங்கள் 58-60 வயசு ஆயிருச்சு, 58லேயே நீங்கள் பென்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பென்ஷன் கிளைம்லையுமே கண்டிப்பாக இனாமினேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தால் தான் உங்களால் பென்ஷனுக்குமே ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ரீசனுக்காக தான் இந்த இனாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணுற சொல்கிறது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக இது எல்லாருமே ஃபைல் பண்ணணும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதை பொறுத்த மட்டும் யாருக்கு இப்போ நம்ம அதை ஃபைல் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனாலும் நீங்கள் நாமினியாக கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலியே இல்லை, ஒரு சில பேருக்கு இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இல்லைனா அவங்களுடைய வேறு யாராவது அந்த ரிலேஷன்லேயே வேறு யாராவது சிஸ்டரோ இல்லை பிரதரோ யாராவது இருக்காங்க, சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கொடுத்துக்கலாம். இல்லை யாருமே ஃபேமிலினே ஒருத்தவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய ஃப்ரெண்டையும் கூட நோ ஃபேமிலி ஆப்ஷன் கொடுத்து உள்ளே டிக்ளேர் பண்ணிக்க முடியும். பட் இது யாரை நாமினியாக நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக யாரை நாமினியாக கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆதாரம், அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் வேணும். சரிங்களா? இது போக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய உள்ள இன்பில்ட்டாக இருக்கும். அதுலேயும் ஒரு சிலது நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்கு இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும், இல்லை உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிளைமோ இல்லை செட்டில்மெண்ட்டோ எடுக்கணும், இல்லை ஆல்ரெடி உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கிளைமோ செட்டில்மெண்ட்டோ இல்லை மற்ற ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும்னாலோ இல்லை ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலோ எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைடில் ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட்டில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் அதை பண்ணிக்க முடியும். எதனாலும் சரி கூகுளில் மெம்பர் ஹோம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிஎஃப் சைட்டுடைய அந்த ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஏஎன் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல சைன் இன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிஎஃப் சைட்டுடைய அந்த ஹோம் பேஜ் வந்து நீங்கள் உள்ளே வந்து லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டும், அதாவது அலர்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் யுவர் இனாமினேஷன் நவ் ஃபார் ஈஸி அக்சஸ் டு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி வித்தவுட் விசிட்டிங் இபிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது போக முக்கியமாக இன்னும் 2 தடவை தான் இதை வந்து நீங்கள் அதாவது லாகின் அட்டெம்ப்ட், அதாவது இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிளைம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 டைம்ஸ் தான் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லாகின் ஆகும். பட் ஆனால் மற்ற நீங்கள் கிளைம் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த இனாமினேஷன் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஃபைல் பண்ணிடணும். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கிளைம் ஏதாவது செட்டில்மெண்ட் ஏதாவது போகிறீங்க, இல்லை நாளை பின்ன ஏதாவது மந்த்லி பென்ஷனுக்கு ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி சமயங்கள்லாம் இது தேவைப்படும். இது போக இன்னும் நான் ஆல்ரெடி சொன்னதுபடி இன்கேஸ் இந்த அப்ளிகண்ட், அதாவது இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இன்கேஸ் ஏதாவது இறந்துட்டார் இல்லை அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல யார் நாமினியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாமே டேரெக்டாக
போகிறதுக்கான ஆப்ஷனும் இதுதான். சரிங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம கண்டிப்பாக இ-நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஃபைல் இ-நாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வியூ அப்படிங்கிறது இடத்துல போனீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோ இல்லாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது போக இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுவுமே கண்டிப்பாக கொடுத்துக்கணும். இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல ஹோம் பேஜ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபைல் இ-நாமினேஷன் காட்டுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அதாவது இ-நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது யுவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃப் இஸ் நாட் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அப்லோட் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒவ்வொன்றா டிபெண்ட் பண்ணி தான் போகும். அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல சேஞ்ச் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட் யாருடையதோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நமக்கு தகுந்த மாதிரி உள்ள லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூ வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து நம்ம உள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. சரிங்களா? டெலிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அதை அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக சிட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். இது மட்டும் நம்ம விட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல கரண்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து டிக் ஆகும். டிக் ஆனதுக்கப்புறம் இதே அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பக்கத்தில் ஷோ ஆகும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆயிரும். இந்த இடத்துல அட்ரஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஒன்ஸ் இந்த இடத்துல மறுபடியும் ப்ரொஃபைலில் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது. சரிங்களா? வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல ஃபைல் இ-நாமினேஷன் அப்படிங்கிறத இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹேவிங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாதர், மதர், வைஃப், ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நீங்கள் யாரனாலும் கொடுத்துக்க முடியும். சரிங்களா? இது போக இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அவங்கள மட்டும் தான் இந்த இடத்துல எஸ் கொடுக்கறது மூலமாக பண்ணிக்க முடியும். ஒரு சில பேருக்கு ஃபேமிலி எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஃபேமிலியாக இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹஸ்பண்ட், சன், வைஃப், டாட்டர், டிபெண்டன்ட் ஃபாதர், மதர் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாரையும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபீமேலுடையது. அதனால தான் இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஆப்ஷன் மட்டும் ஷோ ஆகுது. இன்கேஸ் மேலாக இருந்தால் இந்த இடத்துல வைஃப் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய யாருனாலும் நம்ம நாமினியாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை இதை தவிர்த்து யாராவது சிஸ்டரையோ இல்லை பிரதரையோ யாராவது கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது இந்த இடத்துல எதுவும் வராது. நம்ம தான் இந்த இடத்துல என்னவோ ரிலேஷன்ஷிப்போ அதை வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட இதை கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். பட் இந்த மாதிரி ஃபேமிலி இருந்து கொடுக்கறதுக்கும் இல்லாமல் கொடுக்கறதுக்கும் இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் இது மட்டும் தான். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து நான் ஹேவிங் ஃபேமிலி எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த அப்ளிகண்ட்டுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து இப்போ நம்ம நாமினியாக கொடுக்க போகிறோம். ஸோ அவருடைய ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ யாரை நாமினியாக கொடுக்குறோமோ அவங்களுடைய ஆதாரில் அவங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆதாரில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல ஜெண்டர் அப்படிங்கிறத மேல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யாரை நாமினியாக கொடுக்குறீங்களோ அவங்க மேலா ஃபீமேலான்றதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிலேஷன் கேட்குது. இந்த இடத்துல அப்ளிகண்ட்டுக்கு இவர் வந்து ஹஸ்பண்ட், அதனால் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அவருடைய அட்ரஸும் இவங்களுடைய அட்ரஸும் சேம் தான். அதனால் இந்த இடத்துல பாக்ஸ் வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணோன்னா அங்கே என்ன அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைலில் கொடுத்தோமோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். இன்கேஸ் அட்ரஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக கூட இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம யாரை நாமினியாக கொடுக்குறோமோ அவருடைய ஃபோட்டோ தான் இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரிவ்யூ ஷோ ஆகும். ஸோ இது அந்த ஃப்ரேமை மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி எப்படி வரணுமோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஆகும். இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் யூ ஷோர் டு அப்லோட் ப்ரிவ்யூடு ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோகிராஃப் இஸ் டு பி டேக்கன் யூஸிங் ஏ டிஜிட்டல் கேமரான்னு இருக்கும். பட் அது அப்படிலாம் தேவையில்லை, நமக்கு நார்மலாக மொபைல் எடுத்தது கூட ஓகே தான். ஸோ நீங்கள் அப்படி வச்சிருந்தாலுமே அப்டேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சைஸ் வந்து 3.5 × 4.5 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபோட்டோ வந்து நம்ம டேரெக்டாக பண்ணாலுமே அது அப்லோட் ஆகும். சரிங்களா? அது போக 80% வந்து அந்த அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த இமேஜ் ஷுட் ஹேவ் ஃபேஸ் ப்ராமினென்ட்லி விசிபிள் 80% ஆஃப் த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விசிபிள் ஆகணும். அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சில பேர் செல்ஃபி எடுத்திருப்பாங்க, ஒரு சில பேர் சைட்லேருந்து எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக தெளிவாக ஷோ ஆகணும். கண்டிப்பாக 2 காதும் வந்து விசிபிளாக இருக்கணும், ரைட் அண்ட் லெஃப்ட் 2 காதுமே விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குது ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா டீட்டெயில்ஸ் எல்லாமே, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது மாற்றி கொடுக்குறீங்க, ஆதாரில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் லைட்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வந்து ஷோ ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சரிங்களா? அப்படி இன்கேஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். நேம், டேட் ஆஃப் பர்த் ஏதாவது நம்ம மிஸ்மேட்ச் ஏதாவது பண்ணியிருக்கோமா, இல்லை இந்த இதில் கொடுத்துருக்கூடிய ஆதார் நம்பர் எதுவும் தப்பாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல இபிஎஃப் நாமினேஷன் அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 0% இருக்கும். இதை வந்து இப்போ நீங்கள் இன்கேஸ் இப்போ 2-3 பேர் நாமினியாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஆளுக்கு 25, ஒரு ஆளுக்கு 50 அந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரே ஆள் தான் கொடுக்குறோம், அதனால் டேரெக்டாகவே 100 அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் இபிஎஃப் நாமினேஷன் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக சைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் கொடுத்ததுனால இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன் வந்து வந்துட்டோம். இன்கேஸ் ஒரு ஃபாதரையோ இல்லை மதரையோ நீங்கள் நாமினியாக கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக 100% வந்து நம்ம கொடுத்து வந்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இபிஎஸ் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப டீட்டெயில் மேலே நீங்கள் எப்படி ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்களோ அதே மாதிரி திரும்ப இன்னொரு ஆப்ஷன் மறுபடியும் வந்து ஷோ ஆகும். ஆல்ரெடி நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதையே திரும்ப கொடுத்து சேவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? அது வந்து ஃபேமிலியில் அந்த அம்மா அப்பா யாராவது நீங்கள் நாமினியாக கொடுக்குறப்ப அந்த மாதிரி இபிஎஸும் பண்ண சொல்லும். அதாவது பென்ஷனுக்கும் இவங்க நாமினி அப்படிங்கிறது மாதிரி. சரிங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குலாம் அந்த மாதிரி ஷோ ஆகாது. சரிங்களா? டேரெக்டாக அந்த மாதிரி சைன் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அடுத்தடுத்து நீங்கள் ஆட் மெம்பர் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம விட்டதுலேருந்து இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டும் பாருங்கள், அதாவது ஆட் ரோ அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல இதை கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப இன்னொரு ஆளை, அதாவது இதே ஃபேமிலிக்குள்ளே இன்னொரு மெம்பர் யாராவது ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம், இப்போ இவங்களுடைய சன்னையோ இல்லை டாட்டரையோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இதில் அதே சேம் தான், இதே மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணி இந்த இடத்துல சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்தோம் இல்லையா, அது 2 பேருக்குமான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக 50-50 இல்லை 75-25 அந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் அடுத்து அப்படியே சேவ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி இந்த சைன் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ நான் இது எனக்கு கொடுக்க தேவையில்லை, இப்போ நான் ஒரு ஆள் தான் பண்ண போகிறேன், அதனால் வந்து இதை அப்படியே விட்டுறேன். ஆல்ரெடி நான் சேவும் பண்ணிட்டேன். அதனால் நாமினேஷன் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா டேரெக்டாக எனக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஆப்ஷன் அதே இடத்துக்கு இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் இதை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வியூ அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கொடுத்த மாதிரியே வந்திருக்கா, இல்லை ஃபோட்டோலையோ இல்லை அட்ரஸ்லையோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் மிஸ்மேட்ச் காட்டுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா?
சரி, ஓகே. இதில் இசைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூ யூ விஷ் டு ப்ரொசீட் ஃபார் இசைன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இசைன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த நாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபைல் ஆயிரும். சைனுமே கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைன்னு போட்டு இந்த இடத்துல பிடிஎஃப் சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணோம் இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல நாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஷோ ஆகும். இது போக இந்த இடத்துல நாமினேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த டவுன்லோட் ஆன காப்பியில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.